Hi guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I am fine. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம eyebrow filling பத்தி தான் பார்க்க போறோம் for beginners especially. ஏனா நிறைய பேருக்கு எல்லாமே confusion இருக்கும். So eyebrows எப்படி ப்ராடக்ட் யூஸ் பண்ணனும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, எந்த மாதிரி brushes யூஸ் பண்ணனும், beginnersக்கு எப்படி யூஸ் பண்ணனும் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படினு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர் ஆயிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். என்ன மாதிரி இருக்கு அப்படின்றதை நீங்க கத்துக்க ரெடியா இருக்கீங்கன்னா நான் சொல்லி கொடுக்க நான் ரெடி. புக் எடுத்து நோட் கூட பண்ணிக்கோங்க. So yeah. Very first step வந்து eyebrow shaping. ஏன்னா நம்ம நேச்சுரலா ஃபில் பண்றோம் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஷேப் இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ நான் ஐப்ரோ ஷேப்பிங் வந்து இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்டெப்த்தாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஐப்ரோ ஷேப்பிங் எப்படி பண்ணுற வீடியோ லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ எஸ் கைஸ், நான் ஃபர்ஸ்ட்டே ஐப்ரோ பண்ணுறதுக்கு ஃபில்லின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐப்ரோ ஷேப்பிங் பண்ணிடலாம். நீங்க பாத்தீங்க நான் எப்படி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணேன்னு. சோ நான் இந்த மாதிரி தான் பேசிக்கா ஐப்ரோ என்னோட ட்ரிமிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் குயிக்கா பண்ணிட்டேன், என்னடா புரியலன்னு நினைக்காதீங்க. நான் இதுக்கு டெடிகேட்டடாவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில்லிங் பிகினர்ஸ்க்கு நேச்சுரலா எப்படி செய்யணும் அப்படின்றது தான். குயிக்கா பேஸ் மேக்கப் மட்டும் பண்ணிட்டேன். லைட்டா ஐலைனர் அண்ட் மஸ்காரா போட்டாச்சு. இப்போ நம்ம ஐப்ரோஸ்ல ஒண்ணுமே இல்லை, ப்ராடக்ட் இல்லை, ட்ரிம் பண்ணது மட்டும்தான். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐப்ரோ ஃபில் பண்ண மாட்டாங்க. எதுக்கு நம்ம பண்ணணும், ஐலைனர் போட்டால் போதும் அப்படியே சொல்லி விட்டுருவாங்க. ஐலைனர் மஸ்காரா போட்டு மை வச்சா போதுமே அப்படின்னு. நீங்கள் ஐ மேக்கப் எவ்வளோ போல்டாக போடுறீங்களோ உங்களோட ஐப்ரோ கலர் வந்து அவ்வளோ டல்லாக தெரியும். எஸ்பெஷலி ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்தாலும் சரி, எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணாலும் உங்களோட கண் அழகாக இருக்கும். பட் உங்கள் புருவம் வந்து ரொம்பவே கிளாஷ் ஆகும். உங்கள் ஃபேஸ்லேருந்து தனியாக ஒரு ஃபீச்சர் மாதிரி தெரியும். இப்போ சில பேருக்கு நேச்சுரலாகவே பிளாக் அண்ட் திக்காக இருக்கும், அவங்களது கூட ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் எடுத்தால் போதும், ஃபில் கூட பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இது கூட அவங்களுக்கு அவ்வளோ டார்க்காக இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து தின் ஐப்ரோஸ் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து கலர் வந்து அவ்வளோ பிளாக்காக இருக்காது. ஸோ மெஜாரிட்டி அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை ஃபில்லின் பண்ணணும். அப்போ தான் அந்த சிமெட்ரிக்கலாக தெரியும். நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம், எல்லாம் போட்டு ஐப்ரோஸ் பண்ணலன்னா எப்படி? ஸோ நீங்கள் உங்களோட பழைய ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி நம்ம எப்படி இந்த மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் ஐப்ரோ பண்ண பயப்படுவாங்க. காரணம் வந்து ஐயோ இந்த மாதிரி சின்ஷன் ஐப்ரோஸ் மாதிரி ஆகிடும், இல்லை ரொம்ப திக்காய் பரதநாட்டியம் டான்ஸர் ஐப்ரோ லுக் வந்துடும் அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நேச்சுரலாக ரொம்ப பாக்ஸ் ஐப்ரோஸ் வேணாம், நயன்தாரா ஐப்ரோஸ் இப்போதைக்கு நம்ம அதை பற்றி அங்கே போக வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக எப்படிப்பா யூஸ் பண்ணணும், ஒரு பென்சில் ஒரு பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஐப்ரோ பென்சில். ஐப்ரோ பென்சில்ஸ்க்கு வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்கள் ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் போகலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருமே காஜல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பென்சிலும். ஸோ நமக்கு யூஸ்வலி பென்சிலை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டெட் ஆஃப் ஐப்ரோ பொமேடை விட அப்படி பார்க்கறத விட பென்சில் வந்து நமக்கு எல்லாருக்குமே பழக்கப்பட்டது, பிடிக்க தெரியும், வரைய தெரியும். பட் நம்ம காஜெல்லாம் அழுத்தி போடுவோம். பென்சில் ஐப்ரோவுக்கு அழுத்தி போடணுமா போடக்கூடாது, எப்படி போடணும் அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் என்ட்ரி லெவலில் அப்படி பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளில் மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், ஐப்ரோ பென்சில் கலர். இன்னொரு சைடு வந்து ஒரு கேப் இருக்கும், பட் அந்த கேப் தொலைச்சிட்டேன். ஸ்பூலி இருக்கும். ஸ்பூலினா ஒன்றும் இல்லை, மஸ்காரா ப்ரஷ் இருக்குல்ல, அதை வந்து தனியாக விற்றாங்கன்னா ஸ்பூலி. இப்போலாம் வந்து ஐப்ரோ பென்சிலும் இந்த மாதிரி மோஸ்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஐப்ரோ ஹேரை ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எட்யூட் ஹவுஸ். எட்யூட் ஹவுஸோட ட்ராயிங் ஐப்ரோ பென்சில், இதுவும் நல்லா அஃபோர்டபுள் அண்ட் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இந்த சைடு வந்து உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் வரும், இன்னொரு சைடு வந்து ஸ்பூலி இருக்குது. அதே மாதிரி பென்சில்ஸ்க்கு வரும்போது இன்னொரு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, பிக்மெண்டேஷன், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ பிக்மெண்டட் வந்து இப்போ காஜல்லாம் ஒரு நமக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் அழகாக இருக்கும். பட் அவ்வளோ பிக்மெண்டேஷன் பென்சில்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படுவீங்கள்ல, அந்த ஒரு திக்காக பேஸ்ட் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை.
ஐப்ரோ பென்சில்ஸில் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நேச்சுரலாக கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹேர் லைன் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பென்சில்ஸில். ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கா அது காஜல், அது ஐப்ரோ பென்சில் கிடையாது. அதேமாதிரி டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப அப்படியே ஒடிஞ்சி வேக்ஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு ரஃப்பாக இருக்கணும். ரஃப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹேர் லைன் ஸ்ட்ரோக்ஸ் தர முடியும். வேக்ஸியாக இருந்தால் வந்து நீங்கள் அகெயின் ஒரு பேஸ்ட் இது வரும் அண்ட் உங்களுக்கு நிற்காது ப்ராடக்ட் ஐப்ரோஸில். அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பென்சில்ஸ் நீங்கள் போகிறதா இருந்தால். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பவுடர்ஸ். ஐப்ரோ பவுடர் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் அஃபோர்டபுளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இது ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பவுடர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்கும். இதில் இன்னொரு ஷேடெல்லாம் கூட இருக்குது. இது வந்து ஷேட் 01. இதில் பிளாக், கிரே அண்ட் ப்ரௌன் இருக்குது. ஓகே, யூஸ்வலி வந்து இப்போது கலர்ஸ் கூட எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வரும். நான் என்ன கலர் ஐப்ரோ பென்சில் வாங்கணும், என்ன கலர் ஐப்ரோ பவுடர் வாங்கணும்னு. நீங்கள் வந்து உங்கள் ஹேர் கலரை பார்த்து வச்சு தான் டிசைட் பண்ணணும். எல்லோரும் பிளாக் வாங்க, நீங்கள் பிளாக் வாங்கக்கூடாது. எல்லோரும் கிரே வாங்க, நீங்கள் கிரே வாங்கக்கூடாது. உங்கள் ஹேர் டோன் எதில் ஃபாலோ ஆகுது. ஹேர் கலர் பாருங்கள். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிளாக் கிடையாது. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி பிளாக். நிறைய ப்ரௌன் டிஞ்ச் இருக்கும். கேமராவில் விட நேரில் பார்த்தீங்கன்னா, அதுவும் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும் என் ஹேர். ஸோ நான் வந்து பிளாக் போட முடியாது, ரொம்ப ஆடாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ப்ரௌன் கலர் போவேன். எய்தர் லைட் ஆர் டார்க் ப்ரௌன் ஆர் இந்த மிடில். கம்ப்ளீட்டாக பிளாக் போகாதீங்க. உங்களுக்கு ஹேர் பிளாக்காக இருந்தாலும் ஃபுல் பிளாக் போகாதீங்க. அப்போ வந்து நீங்கள் அடுத்த ப்ரௌனுக்கு வாங்க, டீப் ப்ரௌனுக்கு போங்க இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் பிளாக். பிளாக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டென்சிட்டி வேணும், கொஞ்சம் அந்த பிக்மெண்டேஷன் இருந்தால் ஒரு ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பவுடரில் பிளாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரௌன் ரொம்ப லைட்டாக இருக்குது, பிளாக் ரொம்ப டார்க்காக இருக்குது, இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட கரெக்ட் டோன் வரும். ஓகே, ஸோ இது மாதிரி பவுடர்ஸில் போகும்போது பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்க மாதிரி போங்க. யூஸ்வலாக இந்த கிரே வந்து அவ்வளோவா தேவைப்படாது, இல்லை ஏன்னா கொஞ்சம் ஆஷியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரே வந்து கூல் டோன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே ஹேர் வந்து கொஞ்சம் வார்மராக இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் கலர் பண்ணால் அது வேறு விஷயம். பட் கிரே அவ்வளோவா போக தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இங்கே வந்து ஒரு வேக்ஸ் இருக்குது. இந்த வேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஷேடோ பேலட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோ பேலட்டில் வந்து இது வந்து வேட்டன் இட்டாலி அப்படின்ற ஒரு பிராண்டோட ஐஷேடோ பேலட். பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது அண்ட் ப்ரௌன் இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபாலோட்ஸ் ரொம்ப இருக்கிற பேலட்லேருந்து எடுத்திங்கன்னா வந்து செட் ஆகாது, ஐப்ரோஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ டெக்ஸ்சர் கொஞ்சம் ரஃபாக இருக்கிற மாதிரி ஐஷேடோ பேலட்டுங்களுக்கு வந்து ஐஷேடோக்கு யூஸ் பண்ண முடியல, செம்ம ரஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலட் அதுக்கு மெயின்லி நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சம் ரஃபாக இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் ரொம்ப இருக்காது இந்த பேலட்டில். ஸோ அதனால நான் வந்து ஐப்ரோஸ்க்கு இதை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பேலட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபார் ஐ ஷேடோஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஃபாலோட்ஸ் ஜாஸ்தி அண்ட் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி. இதை வந்து நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஃபார் எமர்ஜென்சினா நான் டக்குன்னு மேபி போடலாம். பட் ஆக்சுவலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேலட்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பெட்டர் வந்து இந்த மாதிரி ஐப்ரோ பவுடர் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் பார்க்க போகிறது வந்து ஐப்ரோ கேக். அது என்ன ஐப்ரோ கேக் அப்படின்னு யோசிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஓகே, விஓவி அப்படின்ற பிராண்டில் இருக்குது. இன்ஸ்க்ளேர்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இங்கே வந்து டைரெக்டாக ப்ரஷ்ஷை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா வராது. இங்கே வந்து நீங்கள் வாட்டர் இந்த மாதிரி ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை இதில் டிப் பண்ணி அண்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இந்த கலர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு பவுடர் எஃபெக்டில் இருக்காது, ஒரு ஸ்டெயின் எஃபெக்டில் கொடுக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணால். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா, எனக்கு வந்து ஐப்ரோ பவுடர் எது போட்டாலும் நிற்க மாட்டுது ஐப்ரோஸில் அப்படின்னா நீங்கள் கேக் ட்ரை பண்ணலாம். யூ வில் லவ் இட். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஐப்ரோ pomade. ஐப்ரோ pomade இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோடது. இது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இப்போ செஃபோராலையும் கிடைக்குது, நைக்காலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், எக்ஸ்பென்சிவ். இதோட என்ட்ரி லெவல் பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டில் இருக்குது, அதுக்கப்புறம் பேக்கில் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஐப்ரோ pomade அப்படின்னால நான் லிங்க்கில் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டீப்பர் ப்ரௌன் ஷேட், நாட் பிளாக் இது வச்சுருக்கேன். இது வந்து எதுலேயும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா இந்த ப்ரைடல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி அனஸ்தாசியா இட்ஸ் வெரி லாங் லாஸ்டிங். ஸோ ப்ரைடல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வேணால் கேக் வேண்டாம், பட் pomade வேணும்னா
பிக்மெண்டேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் பொமேடில். ஸோ நீங்கள் அப்படி வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். பிரைடல்ஸ்க்கெல்லாமும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஜெல். ஸோ யூஸ்வலி ஐப்ரோ ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டைமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபெதரி ஐப்ரோ லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜெல் எடுத்து இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா மாதிரி இருக்கும். என்கிட்ட டிண்டட் இல்லை, என்கிட்ட கிளியர் இருக்குது. இது வந்து எல்ஃபோர்ட் ஐப்ரோ ஜெல். ப்ரௌஸ்க்கு வந்து இப்போது எனக்கு கலர் வேண்டாம், ஜஸ்ட் டேம் பண்ணிக்கணும் அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணால் போதும். அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். காற்றுல பட்டம் வந்து சில பேருக்கு முடி ஜாஸ்தி இருந்தால் இப்படி கீழே வரும், ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும், ஒரு மாதிரி புஷியாக இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் பெனிஃபிட்டில் கூட ஐப்ரோ ஜெல் வருது ப்ரஷ் வச்சு. அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபெதரி ப்ரௌஸ் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம ஃபெதரி ப்ரௌஸ்லாம் கவர் பண்ண போகல, வெரி நேச்சுரல் ஃபில்லிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால இந்த வேக்ஸும் அதே இதுக்கு தான் இருக்குது, ஜஸ்ட் செட் பண்ணுறதுக்கு. திங்க் ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சிலுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்பவே மொக்கையாக இருக்குது. இது வந்து ரெட்ராக்டபிள் கிடையாது. ஸோ இதை ஷார்பன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணலாம், நேச்சுரல் ப்ரௌஸ்க்கு வேணும்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் இந்த மாதிரி கோம் பண்ணிக்கலாம். வந்து டவுன்வர்ட்ஸ் மோஷனில் நம்ம இதை வந்து இப்படி ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் இங்கே சப்போஸ் எனக்கு இங்கே முடி தின்னாக இருக்குன்னா நான் இப்படி பண்ணி எங்கே ப்ரஷ் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஐம் ஹோல்டிங் இந்த வெரி எண்ட் ஸ்பூலிக்கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கேன். ஸோ ப்ரெஷர் எனக்கு ரொம்ப இருக்க வேண்டாம். அண்ட் இது கொஞ்சம் பிக்மெண்டட் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ப்ரெஷர் போட தேவையில்லை. ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் ஜஸ்ட் இட்டி பாருங்கள். நான் இங்கே பிடிச்சிக்கிட்டு வரைகிறதுக்கு டிஃப்ரென்ஸும் இங்கே பிடிச்சிட்டு இப்படி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ லைட்டராக வந்திருக்கு ஒரே பென்சில். அண்ட் நான் இப்படி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது இப்படி இழுக்கலை, ஐம் ஜஸ்ட் கிவிங் இப்படி, அவ்வளோதான். ஒரு ஹாஃப் கூட இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ட்ராக் இப்படி பண்ணுறதுனால ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் எனக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். அண்ட் நான் வந்து இங்கே பிகினிங்கில் தரல, ஜஸ்ட் இங்கே எண்டில் மட்டும் தரேன். ஏன்னா அங்கே தான் ஹேர் வந்து நமக்கு டவுன்வர்ட்ஸ் போகும். இப்போது அதே ஹேரை அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் எடுத்துக்கலாம். அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் இருக்கும்போது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எங்கே நமக்கு இந்த எட்ஜ் முடியுதோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம நேச்சுரலாக போகிறோம் அப்படிங்கிறதுனால லைன் எல்லாம் போட்டு பாக்ஸ் மாதிரி அப்படிலாம் பண்ண தேவையே கிடையாது. பண்ணவும் பண்ணாதீங்க. நேச்சுரலாக போகிறதா இருந்ததுன்னா இங்கே கீழேயும் வரைய வேண்டாம், இப்படி போய் மேலேயும் இந்த ஷேப்பும் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் இருக்கிற ஷேப்பை ஃபாலோ பண்ணி ஃபில்லின் பண்ணுங்கள், அவ்வளோதான். அண்ட் ஒரு தடவை கோம் பண்ணி பாருங்கள். இதுக்கும் உங்களால் இன்ஸ்டண்ட்டாகவே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இது எட்யூட் ஹவுஸோட ப்ரஷ் எடுத்து காட்டுறேன், பென்சில். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா கோம் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி வச்சு பண்ணக்கூடாது, இப்படி வச்சு கரெக்டாக அந்த எட்ஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சு பண்ணணும் நம்ம. அண்ட் இதில் வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்காது ப்ராடக்ட், பட் உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் வரையிறதும் ஈஸி. பார்த்தீங்களா, எனக்கு இங்கே கேப் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து டவுன்வர்ட் மோஷனை ஃபில் பண்ணேன். ஓகே, அப்புறம் அப்படியே அப்வர்ட் மோஷன். இது வந்து பென்சில் சைட், இதுவும் பென்சில் தான், பட் இது ஆங்குலர் பென்சில். ஸோ ஆங்குலர் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே அஃபோர்டபுள் தான், நீங்கள் ரெண்டுமே வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோ பவுடர். இந்த சைடில் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணலாம், இன்னொரு சைடில் வந்து ஐப்ரோ கேக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் இருக்குது, பட் இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து ப்ரஷஸ், ரைட்? ப்ரஷ் எப்படி செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி ப்ரஷ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆங்குலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் டு ஃபில் யுவர் ஐப்ரோஸ். எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களோட மேக்கப் நோட்ஸ்னு தனியாக எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆங்குலர் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ வெர்சடைல் ப்ரஷ். ஐலைனருக்கும் யூஸ் பண்ணலாம், ஜெல் ஐலைனருக்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் லோவர் லேஷ் லைனை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய டைப் இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. ஆங்குலர் ப்ரஷில் பிரிசில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும், திக்காக இருக்கும், தின்னாக இருக்கும். எந்த பிரிசில்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நம்ம என்ன மாதிரி ஃபினிஷ்க்கு போகிறோம் அப்படின்றதையும் வச்சு நம்ம எந்த மாதிரி பிரிசில்ஸ் ப்ரஷஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் டிசைட் பண்ணலாம். என்கிட்ட 2 எக்ஸாம்பிள் இருக்குது உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட ப்ரஷ், ஆங்குலர் ப்ரஷ். இது வந்து நல்லா திக் பிரிசில்ஸ், நிறைய பிரிசில்ஸ் இருக்கும் உள்ள, அதாவது கொஞ்சம் டென்ஸாக இருக்கும். இது வந்து எனக்கு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கணும், ப்ரிசைஸ் ஃபினிஷ் இல்லாமல் ஜஸ்ட் ஃபில் இன் பண்ணணும், டக்குன்னு எனக்கு டைம் இல்லை, டைம் கன்சியூம் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி
இதில் ஃபில் பண்ணுவேன். இன்னொரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பேக், இது வந்து 314. இந்த பிரிசில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். தின் பிரிசில்ஸ் தான் உங்களுக்கு அந்த ப்ரிசைஸாக கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து யூஸ்வலி பொமேடுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல் பேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் நல்லாயிருக்கும். பவுடர் பேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்ட் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் எடுத்துப்போம். பிளாக் அண்ட் ப்ரௌன். ஓகே, இது ரொம்ப பிக்மெண்டேஷன். ஓகே, இந்த பர்டிகுலர் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அண்ட் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிக்மெண்ட் இருக்குன்னு. பென்சில் எப்படி நம்ம எட்ஜில் பிடிச்சோம் அதே மாதிரி ப்ரஷ்ஷையும் எட்ஜில் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வாரிக்கிறேன். இதுக்கு நான் டவுன் மோஷன் போகலை. ஃபர்ஸ்ட் நான் எட்ஜ்லேருந்து ஆரம்பிக்கல, ஏன்னா கலர் எல்லாம் இங்கே டெபாசிட் ஆகிடுவேன். ஆல்ரெடி நமக்கு இங்கே தான் திக்காக டென்ஸாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் மிடில் இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் ஜஸ்ட் என்னோடய ஐப்ரோ ஷேப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாக்கி என்ன இருக்கோ அது எட்ஜில் இப்படி கொடுத்து லைட்டாக இப்படி ஃப்ளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பூலி எடுத்து நான் இந்த மாதிரி கோம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் பவுடர் வந்துடும். இப்போ வந்து ஐப்ரோ கேக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் வித் சேம் ப்ரஷ். இதில் எக்ஸஸ் ப்ராடக்ட்டை நான் வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ வாட்டரில் உங்கள் ப்ரஷ்ஷை டிப் பண்ணிட்டு அப்புறமா பிளாக் அண்ட் ப்ரௌன் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் இதுவும் அதே மாதிரி ஸ்பூலி வச்சு நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பில் இருக்கிற இதுலேயே நான் இப்படி பண்ணிக்கிறேன். ப்ரஷ் எட்ஜில் பிடிச்சிட்டு எங்கே எனக்கு கம்மி கேப் இருக்கும் அங்கே மிடில் இருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ட் எட்ஜில் எனக்கு கேப் இருக்குல்ல அதை ஃபில் பண்ணிக்கிறேன் டவுன்வர்ட் மோஷனில். பாக்கி என்ன இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் இப்படி லைட்டாக ஃப்ளிக் பண்ணிக்கிறேன் அப்வர்ட்ஸில். நீங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணும்போது ஒரு தடவை டிப் பண்ணால் போதும், இது நல்லா ஸ்டெயின் மாதிரி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் பவுடருங்கிறதுனால வேக்ஸ் வச்சு செட் பண்ணல, ஜெல் வச்சு செட் பண்ணலாம், இப்படி அலைப்பாய வாய்ப்புகள் இருக்குது ஹேர். பட் உங்களுக்கு கேக்கில் அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, ஸோ அது வந்து ஸ்டெயின் மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பூலி ப்ரஷ் இருக்குல்ல அதை எடுத்து இந்த வேக்ஸ் இப்படி இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வச்சு நான் இந்த பவுடர் சைடை இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து செட் ஆகிடும். இது என்னோட ஐப்ரோ கேக் சைட் அண்ட் இது வந்து பவுடர் சைட். ஸோ இப்போ வந்து ஐப்ரோ பொமேட் பற்றி பேச போகிறோம் அண்ட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ண வேண்டாம், டைரெக்டாக இதுலேருந்து ப்ராடக்ட் எடுத்தால் போதும். என்னென்னா சம்டைம்ஸ் இது ஈஸியாக ட்ரை அப் ஆகிடும், அதுதான் ஒரே ப்ராப்ளம். அதுக்கு இங்லாட்லேருந்து டியூரலைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ப்ராடக்டாக எடுத்திருக்கேன். அகெயின் இந்த ஸ்பூலி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தின் பிரிசில்ஸ். பொமேட்டில் எடுக்கும்போது திக்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னே ப்ராப்பர் ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது நேச்சுரலாக போகிறதுனால பவுடருக்கு எப்படி அப்ளை பண்ணுமோ அதே ஸ்டெப்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் ப்ரிசைஸாக இருக்கும். ஜெல்லுங்கிறதுனால யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். நீங்கள் எடுத்தோடனே ப்ராடக்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே திக்காகிடும், அப்புறம் இங்கே தின்னாயிடும், அப்புறம் இன்னும் டிப் பண்ண வேண்டும், செகண்ட் டிப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்பில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நேச்சுரல் ஐப்ரோஸ்க்கு. இப்போ வந்து இந்த எல்ஃப் கிளியர் ப்ரோ ஜெல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் வந்து ஒரே இடத்துல இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எப்படி எது வச்சு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுன்றதுலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோ அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் எந்த மாதிரி லேர்னிங் வீடியோஸ் பார்க்கணுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், பை.